வத்த குழம்பு செய்யறதுக்கு 50 பூண்டு, 100 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லா வாசனை கொடுக்கறது இந்த பொடி தான். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெடிச்சு வந்தோடனே ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறினவுடனே அரைச்சிக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வருது, போதும், எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டோம்னா பூண்டு, வெங்காயம் நான் முழுசா உரிச்சு வச்சிருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்படியே குக் ஆகட்டும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் சுண்டைக்காய் வத்தலை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்து பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இந்த அளவு பொரிஞ்சதுக்கு அப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்ச பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 10 பூண்டு சேர்த்திருக்கேன், போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட சூடான சாதத்தோட நெஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய், இது கூட வத்த குழம்பு, கூட ஒரு அப்பளம், நெஞ்சு, இது கூட இந்த அப்பளத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.